தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்ன என்று உண்மையிலே இந்த தமிழ் கட்சிகள் அறிந்துதான் செயற்படுகின்றன. அந்த காட்டிக்கொண்டு அதே ஒரு பெரிய அரசியலா செய்து கொள்ளும் சேர்ந்து இருக்கிறீங்களா? இல்ல போட்டி போட்டுக்கொண்டு இல்ல நான் மட்டும் தான் செய்வேன், எனக்கு தான் தனியுரிமை வழங்கப்பட்டுள்ள இதற்காக அவர் போட்டி தன்மை ஊடகவியலாளர்கள் அது சார்ந்த தகவலை வெளியிட்டால் அவர்களை கைது செய்து கூட சிறையில் முடியும். குறிப்பாக 3 வருஷத்துக்கு தண்டனை கூட வழங்க முடியும். அல்லது 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணங்களும் அறவிட சாதாரண ஒரு 13 குற்றங்களுக்கு கூட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தான் தண்டனை வழங்கப்படும். வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்ன என்று உண்மையிலே இந்த தமிழ் கட்சிகள் அறிந்துதான் செயற்படுகின்றனவா என்றுதான் கேட்க. உண்மையான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. இந்த நாடாளுமன்ற குழு தலைவர் யார், இந்த ஏக்கிய ராஜ்யம் சமஷ்டி ஆதரிக்கிறவர்கள் எதிர்க்கிறவர் யார் என்ற அந்த மீடியாக்களுக்குள்ள அந்த போட்டி போட்டு தங்களை காட்டிக்கொள்வதற்கு அந்த காட்டிக்கொண்டு அதே ஒரு பெரிய அரசியலா செய்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையான இந்த திட்டங்கள் உண்மையாக தமிழ் மக்களுக்கோ இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது அதை முழுமையாக இவர்கள் ஒற்றுமையாக இருந்து எதிர்க்கிறார்களா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. உண்மையிலே தமிழ் மக்களுக்கு எதிராகவோ இல்லை சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இப்படியான சில பிரச்சனைகள் வரும்போது எதிர்க்கிறார்கள் தான், இல்லை என்று எதிர்க்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இருக்கிறீங்களா? இல்லை போட்டி போட்டுக்கொண்டு இல்லை நான் மட்டும் தான் செய்வேன், எனக்கு தான் தனியுரிமை வழங்கப்பட்டுள்ள எதிர்க்காக அவர் போட்டி தன்மையோட செய்கிறீங்க. அதை தாண்டி உங்களோட கட்சிக்குள்ள போட்டி போட்டுக் கொள்றீங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கே தவிர இதற்கான முழுமையான எந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றீர்களா அல்லது இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற கேள்வியில் நிறையவே இருக்கு. செய்தா நான் தான் செய்வேன், நீங்க செய்யக்கூடாது, அப்படி மாறி மாறி அவரையும் செய்ய வர்றையில இவரும் செய்யறையில இந்த மாதிரி மாறி மாறி குழப்பி கொண்டிருக்கிறது. அந்த நாங்கள் செத்த விட இருந்தா பிணமாக இருக்கணும், கல்யாண விட இருந்தா நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும். அந்த மாதிரி தான் இந்த தமிழ் அரசியல்வாதிகளுடைய செயற்பாடு இருக்கிறதா என்றதான் தற்காலத்தில் சிந்திக்க தோணுகிறது. எதன் அடிப்படையில் பார்க்க போனா இது ஒரு புறம் இருக்கட்டும், அதை தூக்கி அங்கே வைப்போம். அந்த பிரச்சனையை இங்க முக்கியமான விடயத்தை பார்க்கணும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் சட்டத்தில் முக்கியமான கருத்தை ஒன்றை தெரிவித்திருக்கிறார் யார்? ஜிஎல் பீரிஸ் அவர்கள், முன்னாள் வெளிவார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கொழும்பு பொருளில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஜனாதிபதிக்கு அதி உச்ச அதிகாரத்தை இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொடுக்க போகிறது. அதே நேரத்தில் சில ஊடகவியலாளர்களுடைய குரல் வலையை நசிக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்குண்டு அவர் ஒரு பக்கம் சொல்றார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் திருகோணமலையில நேற்றைய தினம் கையெழுத்து போராட்டம் நடைபெற்றது. இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டமும் சரி பழைய பயங்கரவாத தடை சட்டமும் சரி எங்களுக்கு வேணாம் என்ற மாதிரி இன்னொரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்த ஐக்கிய நாடுகள் மற்றது முக்கியமாக இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கு. கூட்டம் நடைபெற்றது. அப்ப அதுல கலந்து கொள்ளும் போது இந்த ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் வலியுறுத்திருக்காங்க, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த சர்வதேச தரத்துக்கு மாற்றிக்கொள்ளுங்கள், இருக்கிற வரைவை நீக்கிவிட்டு என்ற மாதிரி அவர்கள் இன்னொரு சார்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்காங்க. மாறி மாறி போய்கொண்டே இருக்கு. இப்படியான கருத்துக்கள்லாம் இந்த சமூக மத்தியில் இடம்பெற்று கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்கள் எங்களோட தமிழ் கட்சி எதற்காக தாங்கள் அடிபட்டுக் கொள்கின்றனர் என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கு. அரசியல் பதவிகள், தங்களை அடுத்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள், அடுத்த மாகாண சபையில் 6 முதலமைச்சர் என்ற போட்டியில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கே தவிர தமிழ் மக்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவருக்கான பிரச்சனையோ அல்லது இப்படியான இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான பிரச்சனைகளோ சிவில் சமூகம் அவங்களுக்கு என்ற வகையில செய்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ் கட்சிகளோ அல்லது சிறுபான்மை கட்சிகளோ இதை செய்யவில்லை, நாங்கள் குறிப்பிடவில்லை, ஒற்றுமையாக செய்ய தனிப்பட்ட ரீதியில செய்வதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தோணுது என்றால், நீங்க வாக்கு அரசியலுக்காகத்தான் இதை செய்து கொள்றீங்களா, இதால தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா என்று தமிழ் மக்கள் சார்பாக காணப்படுகிறது என்று நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கு. அப்ப பார்ப்போம், இதை கொஞ்சம் ஒரு அலாசலா பார்ப்போம். முதலாவதாக அந்த பீரிஸ் அவர்கள் சொன்ன கருத்துக்கு வருவோம். பீரிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதாவது புதுதாக கொண்டு வரப்போகிற பயங்கரவாத தடை சட்டம் நாட்டின் ஜனநாயகத்தை பாதிக்கும் ஒரு செயலாகவே காணப்படுகின்றது என்ற வகையில கருத்து தெரிவித்தது. இது பாரதூரமான சட்டங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தற்போது ஏற்பாடாகி கொண்டிருக்கின்ற என்ற வகையில தான் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இதுல ஜனாதிபதிக்கு அதி உச்ச அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி நினைச்சால் ஒரு இடத்தையோ அல்லது அமைப்பையோ தன்னிச்சையாக ஒரு சட்டவிரோதமானது அறிவிக்க பிரகடனப்படுத்த முடியும். அதே மாதிரி அவர் அந்த பிரகடனப்படுத்தின அமைப்பையோ அல்லது அவர் பிரகடனப்படுத்திய அந்த சட்டவிரோதமானது என்று அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசம் என்று அறிவித்த இடங்களை ஊடகவியலாளர்கள் அது சார்ந்த தகவலை வெளியிட்டால் அவர்களை கைது செய்து கூட சிறையில் அடைக்க முடியும். குறிப்பாக 3 வருஷத்துக்கு தண்டனை கூட வழங்க முடியும். அல்லது 30 லட்சம் ரூபாய் தண்டப்பணங்களும் அறவிட
முடியும் என்ற வகையில தான் இப்படியான சட்டங்கள் கொண்டு வராங்க. இது இப்படியான சாதாரண குற்றங்களாக இருந்த 13 வகையான குற்றங்களை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட போகின்றது என்ற ஒரு கேள்வியோட சேர்ந்து தெரிவித்திருக்கு. சாதாரண ஒரு 13 குற்றங்களுக்கு கூட பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தான் தண்டனை வழங்கப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அந்த பேரிஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். இதே இடத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம், முதலில் குறிப்பிட்ட விடயம் தான் இந்த திருகோணமலை பிரதேசத்தில் வந்து நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகளை பெற்றுக்கொள்வோம் என்ற இலக்குடன் நேற்றைய ஒரு கையெழுத்து போராட்டம் வந்து நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன சொல்றார்கள் என்றால், புதிய பயங்கரவாத தடை சட்டம் வேணாம், பழைய பயங்கரவாத தடை சட்டம் வேணாம், சாதாரண சட்டத்திட்டங்களையே நாங்கள் செல்வோம் என்ற வகையில் அவர்கள் தங்களுடைய சார்பான கருத்தை தெரிவிக்கிறார். இது கிட்டத்தட்ட சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த இடத்துல வகையில தான் கடந்த காலத்துல கருத்து தெரிவித்திருந்த குருவரன் அவர்கள், சட்டத்தரணி குருவரன் அவர்களும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதே தேவையில்லைதான். ஆனா காரணம் என்னவென்றால், இருக்கிற சட்டங்களே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அடக்கும் விதமாக சில சட்டங்கள் ஏற்பாடுகள் காணப்படும் சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு பயங்கரவாத தடை சட்டம் என்பதை நாட்டுக்கு தேவையற்றது என்ற வகையிலும் தனது கருத்துக்களை கடந்த காலங்களில் குறிப்பிட்டதும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்றோம். அதே நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்து ஐக்கிய நாடுகள் மற்றும் உலக நாடுகள் தலைவர்களை சந்தித்து பல்வேறு மனுக்களை அளிப்பது, அது சார்ந்த விடயங்களுக்கு அணுகி கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த வரி சலுகையும் இதையும் நாங்கள் ஒரு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். குறிப்பாக இலங்கை ஐரோப்பிய ஒன்றிய ஆணைக்குழுவின் 27வது கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது. அப்ப இந்த கூட்டத்தில் வந்து அவர்கள் வலியுறுத்திய விடயம் என்னென்றால், நாங்கள் வரி சலுகைக்கு சார்ந்த ஒரு சில ஒப்பந்தங்கள் செய்திருக்கோம், இலங்கையும் ஐரோப்பிய ஒன்றியமும் செய்திருக்கு. அதை வந்து GSP+ சொல்வார்கள். அப்ப அந்த வரி சலுகைகளை பெறணும் சில விடயங்களை வந்து இலங்கை அரசாங்கம் செய்து கொடுக்கணும், செய்து கொடுத்தாதான் அந்த வரிசையில கிடைக்கும். அதிலே முக்கியமாக மனித உரிமைகள் சார்ந்த சில விடயங்களை அவங்க முன்வைச்சிருக்காங்க. அந்த விடயங்கள் சார்பாக இலங்கை அரசாங்கம் எப்படியான போக்குகளை கொண்டிருக்கின்றது என்ற ஒரு ஆய்வை மேற்கொள்வாங்க. அந்த ஆய்வின் பிரகாரம் தான் இந்த GSP வரி சலுகை இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெறும். இப்படியான சந்தர்ப்பத்தில் இவங்க இந்த பயங்கரவாத தடை சட்டம் பற்றியதான தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சீரமைத்துக் கொள்ளணும். அடுத்தது வந்து இந்த பெண்கள் சிறுவர்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்களையும் நீங்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், உரிய காலத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த இப்போது செய்துகிற அந்த ஒப்பந்தம் நிறைவடைகின்ற காலம் வந்து விட்டது. அப்போ இன்னொருக்கா நீங்கள் அந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் உங்களுக்கு வழங்கணும் என்றதை பரிசீலிக்கணும், இந்த இப்படியான விடயங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளணும் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள். அப்ப உலக அரசிலிருந்து இந்த அழுத்தங்கள் வருது. ஆனால் இங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், காலகாலமாக இந்த நாட்டில் என்ன நடக்கிறதுனா, ஒரு பயங்கரவாத சட்டம் இருக்கு, அது தற்காலிகமாக எப்பயோ உருவாக்கப்பட்டது, இன்று வரை மக்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு செயற்திட்டமாகத்தான் அது காணப்படுகிறது. அதனால அதிகமாக பாதிக்கப்படுகிற சிறுபான்மை மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்று பார்த்தா அங்கால ஏபினர், இப்ப ஆட்சியில ஏபினரே இருக்கு. ஆனால் இங்க பார்க்க வேண்டிய விடயம் என்றால், இந்த காலத்துல வருகின்ற அரசாங்கமா இருந்தாலும் சரி பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சிருக்கணும் என்ற நிலைப்பாடுல இருக்கிறார்கள். அப்ப புதிய பயங்கரவாத சட்டத்துல இவ்வளவு புலவுகள் இருக்கு, இவ்வளவு அதிகாரம் மீண்டும் கொடுக்கப்படுவது, அப்ப இருக்கிறதை பாடும். ஏன் அப்படி ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாக்க எண்ணுகிறார்களா சில நபர்கள் என்ற ரீதியெல்லாம் இதுல இன்னொரு விடயத்தை முக்கியமா பார்க்க வேண்டிய கடப்பாடு இருக்குமோ என்றால், இதுல JVP அணியினர் கடந்த காலங்களில் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து இருந்த JVP அணியினர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னென்னா வந்து, இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ற விடயத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும், இது எங்களுக்கு எதிராகவும் சரி மக்களுக்கு எதிராகவும் சரி பாரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு என்ற சந்தர்ப்பத்தில் இந்த அறகலைய போராட்டத்தின் போதும் JVP அணியினர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தனர் என்றால் குறிப்பிட வேண்டும். ஆனால் தற்பொழுது JVP தொடராக கொண்ட NPP அணியினர் வந்து ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி இன்னும் புதியதாக ஒரு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வர போகின்றோம் என்ற சூழ்நிலையில் இந்த கருத்தாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் கடந்த காலத்தில் அடக்குமுறையில் ஈடுபட்டிருந்த, அதாவது வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அடக்கப்பட்டிருந்த குறிப்பிட்ட இந்த பொதுஜன பெருமனவை சார்ந்து GL பீரிஸ் அவர்கள் தான் தற்பொழுது இப்படியான கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை, இந்த புதுவாக வரப்போற பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் கொடூரமாக இருக்க போகின்றது என்ற வகையில் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம இந்த விடயத்தை பார்க்க வேணும். எந்தெந்த தரப்பு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கின்றதா அல்லது எதிர்த்தரப்பில் இருக்கின்றதா என்பதை பொறுத்து தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான சம்பாசனைகள் கையாளப்படுகின்றது என்றுதான் இங்கே குறிப்பிட வேண்டும். உங்களுக்கு பயங்கரவாத தடை சட்டம் உறுதி, உங்களுக்கு அது வந்து புதுசா பழசாடுறது முக்கியம், உங்களை பயங்கரவாத தடை சட்டம் உறுதி என்ற மாதிரி தான் இந்த கதை காணப்படுகிறது. பார்ப்போம் தொடர்ச்சியாக இது சார்ந்து. அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக இந்த மருத்துவ நிலைக்கு செல்வோம். மருத்துவ நிலையில இன்றைக்கு என்ன முக்கியமான
முக்கியமான விடயம். மருத்துவ நிலை என்றதில் இந்த சிறுநீரக நோய் தொடர்பாக தான் இந்த தற்போது அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று இலங்கையை பொறுத்தவரையில் வெளியிடப்பட்டிருக்கு சுகாதார அதிகாரிகளால். அதில் என்ன விடயம் என்றால் சிறுநீரக நோய் தொட்டுக்குள்ளாய் இருக்கின்றோம் என்று தெரியாமலேயே 10% மக்கள் இலங்கை சிறுநீரக தொட்டுக்கு உள்ளாய் இருக்கின்றனர் என்ற வகையில் தான் அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து சிறுநீரக பிரச்சனை இருக்கு என்றது கூட தெரியாமல் காணப்படுகிறார்கள் என்று அந்த இலங்கை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிலேயும் குறிப்பாக அந்த என்னென்ன பிரச்சனைகளை முக்கியமா சொல்றேன். அதில் முக்கியமாக உயர் குருதி அமுக்கம் மற்றும் நீரிழிவு நோய் தொடர்பான நோய் நிலைக்கு உட்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த சிறுநீரக தொற்று தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், உடற்பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார். இதுக்கு காரணம் இப்படியான இந்த உயர் குருதி அமுக்கம் மற்றும் நீரிழிவு நோய் தான் இதற்கான முன் காரணமாக காணப்படுகின்றது என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எது எனக்கு வேண்டும். ஜால்ரா பாலிடிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.